பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் 3வது முறை ரிவ்யூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை நான் தேவ சமூகத்தில் அதிகாலையில் கேட்டேன். ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்தால் எனக்கு அது ரொம்ப ஒரு பலமாக, ரொம்ப ஒரு போஸ்டராக இருக்கும். அதனால் தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நான் செபிக்கும்போது யோபு 37:5 கிரகிக்க முடியாத காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போவது போல் நானும் என்னுடைய கணவரும் அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. பிளட் டெஸ்ட்டு மார்னிங்கே எடுத்தாங்க. ஈவினிங் எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க எந்த இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஆனாலும் 5% தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்ததுனால நான் எதையுமே கண்டுக்கவே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்குள்ள அற்புதத்தை செய்வார். ஏன்னா கடந்து வந்த எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 18 வருடமாய் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போ நிச்சயமாக இதையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு மனுஷனுடைய, ஏன்னா அவங்க சயின்ஸ் முறைப்படி பேசுகிறாங்க, ஆனால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் என் தேவனாகிய கர்த்தர் செய்வார்னு நான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே வரவே வேணாம், நீங்கள் வெளியில இருந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, ஒரு 7 இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க உள்ளே வந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால் நீங்கள் வெளியிலேருந்தே தினந்தோறும் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை நம்ம உள்ள இன்பேஷண்ட்டாக இருந்தே போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஒரு இன்ஜெக்ஷன் 50,000 ரூபாங்கிறதுனால அது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னார். ஏன்னா 3 விதமான பேஷண்ட் இருப்பாங்க, A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ்னு. C கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க. A கிளாஸுங்கிறது அவங்க செப்பரேட் ரூம்பு. B கிளாஸுங்கிறது நம்ம பணம் கொடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆனால் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் கணவர் சொன்னார் இல்லை உள்ளே வந்துடுறோன்னு. ஆனால் டாக்டர் திரும்ப சொன்னார் உள்ளுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு. ஆனால் கணவர் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணணுங்கிறதுக்கனால அவர் இல்லை உள்ளே வந்துடலாம் அப்படின்னாரு. சரின்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. செகண்ட் இன்ஜெக்ஷன் போடும்போது அவருக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க மறுபடியும் ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்கள் ஐசியூக்குள்ளே போகணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருந்தது ஒரு நார்மலான ஒரு வார்டு தான், பட் ஃபீவர் வந்தால் ஐசியூக்குள்ளே தான் போயிடணும். அப்போது ஏற்கனவே ஐசியூக்குள்ளே போனதுனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு சொல்லி தான் நான் பாத்ரூமில் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்தி நான் ஜெபித்தேன். என் நெஞ்சில எல்லாம் அடிச்சுக்கிட்டு நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு நான் அழுதேன், கதறினேன். ஆனாலும் என்னுடைய கணவருக்கு மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஐசியூக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போது என்னுடைய கணவரும் நானும் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். ஏன்னா அங்கே வேலையாட்கள் எல்லாம் கம்மி, அது ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு வரும்போது நைட்டு 12:30 ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக பேகு நிறைய வச்சுருந்ததுனால இங்கே ஒரு பேகு, இங்கே ஒரு பேகு, இங்கே ஒரு பேகுன்னு இந்த பக்கம் 3 பேகு, இந்த பக்கம் 3 பேகு. என் கணவர் சொன்னார் கொண்டாம்மா நான் வச்சுக்கிறேன்னாரு. ஏன்னா அவரே தள்ளாடி வந்துட்டு இருந்ததுனால நான் வேண்டாம்ப்பா நானே வச்சுக்கிறேன்ட்டேன். ஏன்னா நாங்கள் 2nd ஃப்ளோரில் இருந்தோம். அங்கேருந்து அவரே மெதுவாக நடந்து கீழே தான் அந்த வீல் சேரில் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க அவ்வளோ மகா பெரிதான ஒரு துக்கமாக இருந்தது எங்களுடைய இருதயம். ஏன்னா எங்களுடைய கடந்து வந்த பாதை, அதே இடத்துல நாங்கள் ரொம்ப செல்வந்தராக இருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடம்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. யாரையும் என்ன அவர் தேற்ற முடியல. என் மனைவி எப்படியெல்லாம் இருந்தான்னு அவரு நினச்சிருந்துருக்கலாம். நான் என் கணவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவர் எப்படியெல்லாம் இருந்தார், இப்போது இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடைய அந்த ஐசியூ பிளாக்குள்ளே நாங்கள் போனோம். ஆனால் அந்த ஐசியூவில் இடம் இல்லாதனால டாக்டர் சொன்னாங்க இவங்கள வேற ஒரு ரூமில் நீங்கள் அவங்களுக்கு போட்டுருங்க, ஏன்னா இப்போதைக்கு அங்கே வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐசியூக்குள்ளே நான் போகவே இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு கண்ணீரை கேட்டு எனக்கு உதவி செய்தார். ஸோ நாங்கள் செப்பரேட் ரூமில் நாங்கள் இருக்கும்போது
ஐசியூவில் இருக்கிற சில எக்யூப்மெண்ட் எல்லாம் எங்கள் ரூமுக்கு வந்தது. அப்படி தான் வந்து அப்புறம் மறுபடியும் கீமோ மறுபடியும் அந்த இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த நேரோ அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனு, அது வந்து தான் அங்கே அந்த ரூமுக்குள்ளே வச்சு, அது ஆக்சுவலி ஐசியூக்குள்ளே வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுடைய ரூமுக்கே அது வந்ததுனால கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன். ஸோ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் என்ன, ஏன்னா அந்த 3வது முறை என்னை ரொம்ப அதிகமாக ஆண்டவர் உடைத்தார். 3வது முறை நிறையா விஷயங்களை எனக்கு ஆண்டவர் தெளிவாக அவருடைய சத்தம் கேட்க செஞ்சார். அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப அதிகமாக கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதை அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு, நீ வந்து சர்ச்சுக்கு போகும்போது நீ வெள்ளாடை அணிஞ்சிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னார். திருமணமானதுலேருந்து 25 இயர்ஸாக நான் இயர்லி ஒரு 3 பட்டுப்புடவையாவது நான் வாங்கிடுவேன். கோப்டர்ஸ், காதி அப்படியெல்லாம் வாங்கிடுவேன். அப்படி நான் சேர்த்து வச்சு நான் வாரம் சர்ச்சுக்கு போகும்போது பட்டு சரியில் தான் நான் போவேன். அப்படியே ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சார். ஆனால் இவர் இப்படி சொல்லும்போது அந்த சத்தம் என் காதில் கேட்கும்போது நான் அதுக்கு ஒபே பண்ணவே இல்லை, சரின்னு சொல்லவே இல்லை. ஆனால் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் திரும்ப பயங்கர சத்தம் கேட்டுச்சு, நீ வெள்ளாடை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த நேரோங்கிற இன்ஜெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நான் அதை கவனிக்கலை. ஒரு 2-3 நிமிஷத்தில் என்னுடைய கணவர் தூக்கி அப்படியே பெட்டில் தூக்கி உழுகிறாரு. நான் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு ஏதோ பண்ணுறாரு போல இருக்குன்னு நானும் உத்து பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் தலையை பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறாரு, உருண்டு போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு பயங்க, ஏதோ சீரியஸாக ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட ஆரம்பித்தேன். ஆனால் ஆவியானவர் பேசினாரு, எங்கே ஓடுற, அந்த நர்ஸு உன்னுடைய கணவர் ரசிக்க முடியாது, நீ உன் கணவர் மேலே கை வச்சு ஜெபி அப்படி சொன்னார். அப்போ உடனே நான் அந்த இடத்துல என் கணவர் மேலே கை வச்சு ஜெபிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஒபே பண்ணுறேன், நான் கண்டிப்பாக ஒபே பண்ணுறேன் ஆண்டவரே, நான் ஒயிட் ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன், நான் சபைக்கு போகும்போது நான் வெள்ளாட அணிகிறேன்னு சொல்லி நான் அந்த இடத்துல அந்த பொருத்தனையை நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த நர்ஸை நான் கூட்டிகிட்டு வந்தேன். 2 பேர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அவருக்கு அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நார்மலாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா எனக்கு என்னுடைய கணவர் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ஆனால் அது ரொம்ப ஒரு மரண துக்கமாக இருந்தது. கண்ணீரை தவிர வேற எதையும் நான் அந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை. 2வது நாள் மறுபடியும் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது. ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய பிள்ளைகளை நீ யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்கள் நடத்திட்டு வந்தீங்க, இனி எதுவுமே என்னுடைய ஆசை இல்லை, எல்லாமே நீங்கள் தான் நடத்திட்டு வரீங்க, இனி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ சொன்னார், உன்னுடைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் எனக்காக தான் நீங்கள் ஊழியம் பண்ணணும், உலகத்துக்கு ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானும் என்னுடைய கணவரும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தோம், நல்ல சம்பளம். ஆனாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி சத்தியத்திற்கு நாங்கள் அநேக வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஸோ இந்த சூழ்நிலை வந்தது. அப்போ தான் ஆண்டவர் அந்த பாவத்தை செய்யும் பொழுது எப்படி தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் பேசினார். ஏன்னா இந்த வேதத்தில் உள்ள காரியம் என்னென்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவ்வளோ துடிக்கிறார் ஜனத்தை. இந்த வேதம் அப்படி தான் சொல்லப்படுது. ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதித்து அவங்கள நல்லா வச்சு பார்க்கணுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப ஆசை. இந்த வேதம் முழுவதும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் சாத்தானுக்கு இந்த மாதிரி சத்தியம்லாம் கிடையாது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்னா, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த பாவம் நமக்குள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னா, இந்த சத்தியத்தின்படி நம்ம கீழ்ப்படியணும். நம்ம நினைப்போம் கொலை, கொள்ளை, வேசித்தனம், விபச்சாரத்தனம் பாவம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நம்ம அந்த சத்தியத்தை விட்டு தவறும் பொழுது அது பாவமாய் மாறிடுது. சாத்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பைபிளும் இல்லை, எந்த வேதமும் அவன் எழுதப்படலை. ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு புறமாக நடக்கும்போது, லஞ்சம் வாங்கும்போது, ஏழை எளியோருக்கு உதவி செய்யாத பொழுது, தன்னலமாக இருக்கும்போது,
பொறாமையாக இருக்கும்போது, அடுத்தவங்கள போட்டு கொடுக்கும்போது, இப்படி குட்டி குட்டி தவறுகள் கூட இதில் ஒரு பெரிய பாவமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சத்திய வேதத்தை விட்டு நம்ம திரும்பும்போது, சத்துருவோட சத்தத்தை கேட்டு நம்ம கோவப்படும் போது, மற்றவங்கள சொல்லி கொடுக்கும்போது, லஞ்சம் வாங்கும் பொழுது, இல்லை எளிமையானவர்களுக்கு சிறுமையானவர்களுக்கு எதையும் செய்யாமல் எனக்கு என் பிள்ளைக்கு அப்படின்னு காலங்காலமாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதெல்லாமே இந்த வேதத்தில் அது தவறு என்று சொல்லப்படுகிறது. தவறே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் எனக்காக ஊழியம் பண்ணணும், என் ஜனங்களெல்லாம் பரிதபிக்கிறாங்க, உங்களை நான் ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சேன், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படின்னு தெரியும், ஆனால் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அதனால் உன் பிள்ளைக ஒரு பாஸ்டர்ஸோட குடும்பத்துக்குள்ளே போகணும், எனக்காக ஊழியம் செய்யணும், பரலோகத்துக்கு ஊழியம் செய்யணும், என் ஜனங்களுக்கு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னோட கூட பேசினார். நான் இந்த இடத்துல அந்த பொருத்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா என்னுடைய மகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக நிறையா நகைகளை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அவளை நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இன்ஜினியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகள் திட்டங்களை வச்சுருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை உடைத்து போட்டார். எங்களுடைய சித்தத்தை எல்லாம், எங்களுடைய நினைவுகளை எல்லாம் உடைச்சு போட்டு அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்காக ஊழியம் செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை நீங்கள் விசாரிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி எங்களை அந்த பாதையில் எங்களை நடத்தினார். அதற்கு நான் ஒபே பண்ணினேன். அதுக்கு அடுத்த நாள் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெள்ளமாய் கேட்டது. மீகா 2 உள்ள வார்த்தையும் ஏசாயாலையும் எனக்கு கேட்டது. இந்த இடத்துல இருக்காதீங்க, இது தீட்டுப்பட்ட இடம், புறப்படுங்கள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால நான் 100% நான் விசுவாசித்தேன். அப்படியே நான் 100% விசுவாசித்தேன். அதனால் டாக்டர்ஸ் கிட்ட சொன்னேன், நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, இன்னும் போன் மேரோ டிரான்ஸ்ஃபார்ம் கூட பண்ணலை, நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் அதே டாக்டர்ஸ் தான் 5% தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என் கணவர் சொல்லுவார், இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மறுபடியும் இன்னொரு டாக்டர் கேட்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. இல்லைங்களே, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது பூஸ்டராக இருந்தது. ஏன்னா அவங்க சயின்ஸ் முறைப்படி கேட்குறாங்க, ஆனால் என்னுடைய கணவருக்கு அது இல்லைன்னு சொல்லுவார். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை பயங்கரமாக செய்ய போகிறாருன்னு. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையெல்லாம் வந்ததுனால நான் 100% விசுவாசிச்சதுனால நாங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் வெளியில் வந்தோம். அப்படி கர்த்தர் அந்த இடத்துல இருந்து வர எங்களுக்கு உதவி செய்தார். இந்த சாட்சிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.